எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது காரடையன் நோன்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். காரடையன் நோன்பு பார்த்திங்கன்னா வரக்கூடிய வியாழக்கிழமை, அதாவது மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு வருது. இந்த காரடையன் நோன்பு உருவான கதை பற்றியும், காரடையன் நோன்பு அன்னைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காரடையன் நோன்பு அன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய சத்தியவான் சாவித்ரி சரிதம் மற்றும் மந்திரங்கள் எல்லாமே இன்றைக்கி இந்த பதிவில் நான் தந்திருக்கேன். டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எல்லாரும் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தாலி சரடு எப்போ மாற்றணும் அப்படிங்கிறத பற்றியுமே கொடுத்துருக்கேன். அந்த நேரம் பற்றியுமே நான் இன்றைக்கி டிஸ்பிளேயில் தந்திருக்கேன். மறக்காமல் எல்லாரும் பார்த்து அதையும் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். சாவித்ரி விரதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் அவங்களுடைய கணவர்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுக்காகவும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்காகவும் வேண்டி வழிபடுவது இந்த விரதம் தான். இதை கௌரி விரதம், காமாட்சி நோன்பு அப்படின்னு சொல்கிறது உண்டு. மாங்கல்ய பலம் நீடிக்க வழிபடக்கூடிய விரதங்களில் முதன்மையாக சொல்லக்கூடிய விரதம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சாவித்ரி விரதம் தான். இந்த விரதத்தை முறைப்படி எப்படி மேற்கொள்ளணும், காரடையன் நோன்பு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம். ஆயுள் குறைஞ்ச சத்தியவானுக்கு மனைவியாக இருந்தவங்க தான் சாவித்ரி. அவங்களுடைய தவ வலிமையால் அவங்களுடைய கணவனை எப்படி மீட்டெடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி புராண வரலாறு ஒன்று இருக்குது. இந்த வரலாற்றோட அடிப்படையில் தான் இந்த நோன்புமே அனுஷ்டிக்கப்படுது. கணவனை மட்டுமே நினச்சி பத்தினியாக வாழக்கூடிய மனைவிகளுக்கு யமனும் மனமிறங்கி அருள் புரிவார் அப்படிங்கிறத தான் இந்த கதை உலகத்துக்கு தெரியப்படுத்துது. காரடையன் நோன்பு அன்னைக்கு சத்தியவான் சாவித்ரி சரிதம் படிக்கிறது மூலியமாக நமக்கு நல்ல வாழ்க்கையானது கண்டிப்பாக அமையும். திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு நீண்ட ஆயுள் கொண்ட மனதிற்கு பிடித்த நல்ல கணவன் அமையணும் அப்படின்னா இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நோம்பானது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி முடிஞ்சு பங்குனி மாதம் துவங்கக்கூடிய வேளையில் காரடையன் நோன்பு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்களால் அனுஷ்டிக்கப்படுது. பெண்கள் அவங்களுடைய மாங்கல்ய பலம் நிலைக்க செய்ய இந்த விரதத்தை ரொம்பவே பக்தியோட மேற்கொள்கிறாங்க. பதிவிரதையான சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் அல்ப ஆயுள் உயிர் பிரிந்தப்ப யமனிடமிருந்து மீட்டு கொண்டு வந்து இந்த நோன்பை கடைபிடிச்சாங்க. இந்த விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு அவங்களுடைய கணவனுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் நீடிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையும் கூட. சத்தியவான் சாவித்ரி சரிதம் மந்திரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க. முதல்ல நம்ம சத்தியவான் சாவித்ரி சரிதம் பற்றி பார்க்கலாம். பத்ர தேசத்தை ஆண்டுட்டு வந்த அஸ்வபதி அப்படிங்கிற மன்னனுக்கு மகளாக பிறந்தவங்க தான் சாவித்ரி. அஸ்வபதி மன்னன் ரொம்பவே தயால குணம் கொண்டவங்க. அஸ்வபதி மன்னனுக்கும் மகாராணி மாலதி தேவிக்கும் ரொம்ப நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. இதனால் மகாராணி விரதம் இருந்து வசிஷ்ட மகரிஷி கிட்ட வேண்டி வணங்கினப்ப அவர் வேதமாதாவாக இருக்கக்கூடிய சாவித்ரி தேவியோட ஆராதனா மந்திரத்தை உபதேசிச்சாரு. அந்த மந்திரத்தோட வலிமையால் அவங்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு சாவித்ரி அப்படிங்கிற பெயரும் வச்சாங்க. திருமண வயதை அடைஞ்சதுக்கு அப்புறம் சாவித்ரி ஒரு முறை விதிவசத்தால் கண் பார்வை இல்லாத பெற்றோர்களை அன்போடு பராமரிச்சுட்டு வந்த சத்தியவானை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. பெற்றோர்களை அவ்வளவு அன்பாக பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல குணத்தை பார்த்து ரொம்ப வியந்தாங்க. அதனால சத்தியவானை தன்னுடைய கணவனா மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. சாவித்ரியோட ஆசைப்படி அவங்களுடைய தந்தையும் இதற்கு சம்மதமும் தெரிவிச்சாரு. அந்த நேரத்துல நாரதர் அங்க வந்து சத்தியவான் அற்ப ஆயுள் உடையவன் அப்படிங்கிற உண்மையை சொன்னாரு. நீ வேற யாரையாவது தேர்ந்தெடுக்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு அறிவுறுத்தினாரு. ஆனா அதை பொருட்படுத்தாத சாவித்ரி தன்னுடைய தந்தை கிட்ட மன்றாடி சம்மதத்தை வாங்கி திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. மாசி மாதத்துடைய கடைசி நாள் அன்னைக்கு தான் விறகு வெட்டுறதுக்காக போன சத்தியவான் உயிரை பறிச்சாரு யம தர்மராஜர். பங்குனி மாதம் துவங்கக்கூடிய நேரத்துல பாச கயிற்றை வீசி யமன் சத்தியவான் உயிரை எடுத்தாரு.
பத்தினியான சாவித்திரிக்கு யமதர்மன் கண்களுக்கு தெரிஞ்சாங்க. யமதர்மராஜனை பின்தொடர்ந்து சென்று தன்னுடைய கணவன் உயிரை மீட்க போராடினாங்க சாவித்ரி. அவங்களுடைய நீண்ட நெடிய இந்த போராட்டத்தை பார்த்து யமதர்மராஜன் சாவித்ரி கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் அப்படிங்கிறத நீ கேளு அப்படின்னு சொன்னாரு. சாவித்ரி சாதுர்த்தியமா என் கற்புக்கு பங்கம் வராம 100 குழந்தைகள் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த 100 குழந்தைகளையும் என்னுடைய மாமனார் மாமியார் கண் குளிர பார்த்து ரசிக்கணும் அப்படின்னும் கேட்டாங்க. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம யமதர்மராஜனும் வரத்தை அழிச்சாரு. ஆனா அந்த ஒரே ஒரு வரத்தால சத்தியவானுடைய உயிரும் அவனுடைய பெற்றோர்களுடைய கண் பார்வையுமே கிடைச்சிருச்சு. இப்போ நான் டிஸ்பிளேல பூஜையப்ப சொல்ல வேண்டிய மந்திரம், தியானத்தப்ப சொல்ல வேண்டிய மந்திரம், நோன்பு சரடு மாற்றிக்கிறப்ப சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு 3 மந்திரம் இருக்குது. இந்த 3 மந்திரத்தையுமே வரிசையாக தரேன். வீடியோவை பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இல்லை உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தொடர்ந்து இந்த கதையை பார்க்கலாம். எதற்கும் அஞ்சாத யமனையே கலங்க வச்ச சாவித்திரியோட புகழ் பார்த்திங்கன்னா உலகமெங்குமே பரவ ஆரம்பிச்சிச்சு. இவ்வளவு போராட்டத்தையும் எதிர்கொள்ள சாவித்திரிக்கு பார்த்திங்கன்னா 3.25 நாளிகை ஆணுச்சு. அதாவது 1.5 மணி நேரம் அப்படின்னு கணக்கு. இதனால தான் ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் காரியங்கள் எல்லாமே துவங்குது. இந்த 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா இறந்த மனிதனோட உடலில் சூடு அப்படியே இருக்கும் அப்படின்னு அறிவியல்லையுமே சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய கணவனோட உயிரை திருப்பி கொடுத்த யமனுக்கு சாவித்ரி தன்னுடைய பக்தியை நிரூபிக்கிறதுக்காக உருகாத எண்ணெய், அதாவது வெண்ணெயை வச்சு செய்யப்பட்ட கார அடைய செஞ்சு காணிக்கையாக படைச்சாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வனத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள், துவரை, காராமணி இந்த மாதிரியானவைகளை வச்சு அடை செஞ்சும் வழிபட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதை கொண்டாடக்கூடிய ஒரு விதமாக தான் காரடையன் நோன்பு அப்படின்னு பெயரும் ஏற்பட்டுச்சு. இந்த நாளில் கார அடைய செஞ்சு நைவேத்தியமாக படைக்கிறது ரொம்ப சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் காரடையன் நோன்பு அப்படின்னு பெயர் வரத்துக்கு இன்னொரு காரணமுமே சொல்லப்பட்டிருக்கு. கார் அப்படின்னா கருமை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அடையான் அப்படின்னா அடைந்தவன் அப்படிங்கிற பொருள் உண்டு. கருமையான இருள் சூழ்ந்த யமலோகத்தை அடைந்தவன் அப்படிங்கிற காரணத்தினால தான் காரடையன் நோன்பு அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டுச்சு. இப்போ அடுத்து இந்த நோன்பு அனுஷ்டிக்கக்கூடிய முறை பற்றி பார்க்கலாம். காரடையன் நோன்பு அனுஷ்டிக்கிறவங்க அதிகாலையிலேயே எழுந்து மஞ்சள் மற்றும் வேப்பிலை கலந்த புனித நீரால் குளிச்சிடணும். வாசலில் காவி கொண்டு கோலம் போடணும். பூஜை அறையிலையும் மாக்கோலம் போட்டு அலங்காரம் செஞ்சுக்கணும். நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டிக்கோங்க. அன்னை பராசக்தியை நினச்ச இந்த நோன்பை அனுஷ்டிக்கிறது தான் வழக்கம். இப்போ நம்ம காரடையன் நோன்பு அனுஷ்டிக்கக்கூடிய நேரம், மஞ்சள் சரடு மாற்றக்கூடிய நேரம் பற்றி பார்க்கலாம். நான் அந்த நேரம் எல்லாத்தையும் டிஸ்பிளேல தந்திருக்கேன், எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் துவங்குறதுனால விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு. கணவனுடைய கையால் புதிய சடை மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பாக வாங்கிக்கணும். நீங்கள் தங்கத்தில் தாலி சரடு அணிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாவது மஞ்சள் கயிறையும் சேர்த்து அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மஞ்சள் கயித்துல தினமுமே மஞ்சள் தடவிக்கிட்டு வரப்ப அதற்குரிய சக்திகளும் பலன்களும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மாசி சரடு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி மாதத்துல அணியக்கூடிய உங்களுடைய மாங்கல்ய சரடு பாசி படியும் வரை, அதாவது எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் அப்படியே இருந்து தீர்க்க சுமங்கலி வரம் அருளும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த நாள்ல விரதம் இருந்து காரடைய படைச்சு பெண்கள் அவங்களுடைய கணவர்களுடைய நீண்ட ஆயுள் வேண்டி விரதம் இருந்தா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம காரடையன் நோன்பு எப்படி அனுஷ்டிக்கணும், அதோடைய வரலாறு என்ன, தாலி சரடு மாற்றக்கூடிய நேரம் பற்றியும் நோன்பு அனுஷ்டிக்கக்கூடிய நேரம் பற்றியும் நோன்பு அப்போ சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.